வணக்க நண்பர்களே! மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிவதற்குள் பெண்களுக்கு இனிப்பான செய்தி வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி என்ன மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல, மகளிர் உரிமை தொகை உயர்கிறதா? அமைச்சர் பெரியசாமி கொடுத்த அப்டேட். அதாவது பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவிலயும் வந்து ரூ. 2000 குடுக்குறாங்க. நம்ம பாண்டிச்சேரியிலயும் வந்து ரூ. 2500 குடுக்குறாங்க. மந்த்லி வந்து மகளிர் உரிமை தொகைக்காக. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் கொண்டு வரதுக்கான புது ஏற்பாடுகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் என பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அத வந்து மனசுல வச்சு அது மட்டும் இல்லாம பொங்கல் கொண்டாட்டம் முடியறதுக்குள்ளேயே வந்து பெண்களுக்கு இனிப்பான செய்திய முதல்வர் அறிவிப்பார்ன்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கிய காரணமே வந்து ரூ. 1000 குடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அது ரூ. 2000 அ அப்டேட் ஆகறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ புதுசா நாங்க ரேஷன் கார்டு வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு புதுசா ரேஷன் கார்டு வாங்குன யாருக்குமே புதுசா விண்ணப்பிக்கிறதுக்கான அ வழிமுறை எதுவுமே வரல. ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அத மேல்முறையீடு பண்ணி, அத அ அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு, மறுபடியும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி தருவாங்க. ஆனா, புதிய அப்ளிகேஷன் போடுறதுக்கான எந்த அப்டேட்டும் வரல. இன்கேஸ் அந்த மாதிரி அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். இதில் பெண்கள் வங்கி கணக்கில் 1000 செலுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் பயனாளிகள் நல்ல வரவேற்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, 2023 செப்டம்பர் 15லேருந்து வருது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருஷம் எப்பவுமே வந்து 15ஆம் தேதி மாசம் மாசம் வந்து மகளிர் உரிமை தொகை உங்க வங்கி கணக்குல வர வைக்கப்படும். ஆனா, இந்த முறை வந்து 14, 15 2 நாளுமே பேங்க் லீவா இருக்கிறதுனால, நாளைக்கு 13ஆம் தேதியான நாளைக்கு உங்களுக்கு பேங்க் அக்கவுண்டுக்கு வந்து வந்து சேரப்போகுது மகளிர் உரிமை தொகை. நாளைக்கே வர்றதுனால எல்லாமே நல்லபடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தொகுப்பு ஆல்ரெடி நீங்க வாங்கியிருப்போம்னு நெனைக்கிறோம். இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு சேரப்போகுது. மகளிர் உரிமை தொகை ரூ. 500லேருந்து ரூ. 1000 உயரத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இத தான் வந்து பெரியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அமைச்சர். ய பொங்கல் கொண்டாட்டம் முடியறதுக்குள்ள பெண்களுக்கு ஒரு நல்ல தித்திப்பான, இனிப்பான செய்திய நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்ன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது ஒரு ரூ. 1000 எக்ஸ்ட்ரா ரூ. 2000 கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் பார்க்கணும் அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.